வரவே மாட்டானா? PKCC 12th man நீங்க கமெண்ட்ரி பாக்ஸ் என்ன? PKCC ஃபீல்டிங் வந்து 12th man மட்டும் வாங்க. அது எத்தனை பேருண்ணா அந்த கேனை? PKCC 12th man கமெண்ட்ரி பாக்ஸ் வரும். PKCC 12th man ஸ்கோர் ஆன வரீங்களா? எங்க ஓகேண்ணா வாங்க வாங்க. செக் செக். PKCC அணியிலிருந்து 12th man இங்க ஸ்கோர் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். PKCC யோட டீமோட 12th man இங்க கமெண்ட்ரி பாக்ஸ் அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவது மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டா? ஐயோ கேட்ச் விட்டாருங்க. லட்டு கேட்ச் பழமா வந்துச்சு கையில. பட் ஆனால் கேட்சை டிராப் பண்ணியிருக்காரு. பட் பரவாயில்ல, நல்ல ஒரு எஃபர்ட். ஸோ பார்க் பண்றவங்க யாராச்சும் பார்க் பண்றீங்கன்னா வாலிபால் கோர்ட் உள்ள பார்க் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு வழியில பார்க் பண்ணாதீங்க. வழியில பார்க் பண்ணீங்கன்னா எடுக்கிறதுக்கு யாருக்குனாலும் கஷ்டமா இருக்கும். ஸோ PKCC டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்திருக்காங்க. இரண்டாவது பந்து இங்க வைடா அமைஞ்சிருக்கு. Premium side to the fielder. Just a single. So PKCC இந்த தருணத்தில் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்தது நல்ல ஒரு முடிவு. என்னன்னு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் போனதை பார்த்து தான் வந்து இவங்க டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்திருப்பாங்க நினைக்கிறேன். அண்ட் மைட்டி லயன்ஸ் பேட்டிங் ஆகிட்டு இருக்காங்க. ஆல்சோ நோன் அஸ் PSCC. ஏவி அண்ட் பார்த்திபன் ரெண்டு பேரும் இங்கே ஓப்பனிங் வந்துருக்காங்க மைட்டி லயன்ஸுக்கு. அண்ட் இதில் பாலில் ஓப்பன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கர் ஜே. சங்கர் சிமெண்ட், உறுதியான சிமெண்ட். அந்த சிமெண்ட்டை வச்சு நல்ல ஒரு பேஸ்மெண்ட் போடுவாரா இந்த மேட்சுக்குன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். திரும்பவும் புல் ஷாட்டுக்கான முயற்சி, டைமிங் இல்லை. அகைன் ஒரு குயிக் சிங்கிள்.
அடுத்த பந்து ஃபுல் டாஸா போடப்பட்ட பந்து தரையோட அடிச்சிருக்காரு. பவுண்டரி தான், இல்லை, சிங்கிள் தான். ஸோ ஃபுல் டாஸை நிறைய ஃபுல் டாஸ் நம்ம மிஸ் பண்ணி பார்த்துருக்கோம் இந்த டோர்னமெண்ட்டில். பட் பேட்ஸ்மேனுக்கு வந்து நம்ம எல்லாம் இங்கேருந்து ஈஸியாக சொல்லிடலாம், பட் உள்ளே போனால் தெரியும் என்ன ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குன்றத. பிச்சிலையும் சரி பால்லையும் சரி அச்சா போமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். திரும்பியும் ஷார்ட் பால், பட் ஸ்லோவர் ஷார்ட் பாலாக அமைஞ்சிருக்குங்க. பேட்ஸ்மேன் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஏதோ, பட் வந்தது ஏதோ. அதனால திரும்பவும் இங்கே டாட் பாலாக வந்திருக்கு. அருமையான ஒரு அடி, இன்னொரு சிக்ஸர், இல்ல முதல் சிக்ஸர் இந்த மேட்ச்ல. அண்ட் போன மேட்ச்ல பார்த்திருப்பீங்க நிறைய சிக்ஸர்ஸ். சோ இங்க விஜயகுமார் பேட்ல இருந்து முதல் சிக்ஸர் வந்திருக்குங்க. சோ இறங்கி வந்து ஒரு கடாசு இருக்காரு ஸ்ட்ரைட்ல. சோ அட் தி எண்ட் ஆஃப் 1 over 12 for no loss. ஒரு ஓவர் முடிவுல 12க்கு விக்கெட் இழப்பின்றி ஆடிட்டு இருக்காங்க நம்ம மைட்டி லயன்ஸ். முழு நம்பிக்கையோட இங்க இரண்டாவது ஓவர் போடுறதுக்காக உதவி. திருப்பியும் இங்க ஒரு நல்ல ஒரு ஷாட், ரிவர்ஸ் ஸ்வீப் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஸ்விட்ச் இட் பவுண்டரி. ஸோ இங்க இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ரிவர்ஸ் ஸ்வீப் அண்ட் ஸ்விட்ச் இட் பார்த்துருக்கோம். பவுண்டரி தான் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. எஸ், பவுண்டரி. 6 போயிருந்தா நல்ல ஒரு ஸ்டார்டா அமைஞ்சிருக்கும் இந்த ஓவருக்கு. பார்த்திபன் அடிச்சிருக்காருங்க. ஸோ விஜயகுமார் பார்த்திபன் நல்ல ஒரு டியோவா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பேட்டிங்ல. திரும்ப நல்ல ஷாட், பட் அங்க ஒரு சேஃப்டி வச்சிருக்காங்க, ஃபீல்டர் இருக்காரு, ஜஸ்ட் சிங்கிள். நல்லா பாருங்க. ஜஸ்ட் திரும்பியும் ஒரு சிங்கிள்ங்க. ஸோ பவுண்டரிஸோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சிருக்கு லைட்டா. அடுத்த பந்தம் நல்ல ஒரு பாலுங்க. ஸோ திரும்பவும் நீங்க லெக் பைஸ்ல வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சிங்கிள் லெக் பைஸ்ல வந்திருக்க. அம்பையர் லெக் பைஸா? எஸ், ஸோ லெக் பைஸ் சிக்னல் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். பைஸா? ஓகே, சாரி கேட்கறேன்னு நினைக்கிறேன். ஓகே, பரவாயில்ல. நல்ல ஒரு ஷாட்டுங்க, பேடல் ஸ்வீப், இன்னொரு பவுண்டரி. ஸோ இந்த ஓவரோட செகண்ட் பவுண்டரிங்க. ஸோ டீல் ஸ்கூப் பாடிருக்காரு. அதாவது சவுத் ஆப்பிரிக்கா ஆர்சிபி அணியில ஏபிடியை பார்த்த மாதிரி இருந்துச்சு இந்த ஷாட்டு. மச்சான் ஏபி டிவிலியர்ஸ் ஷாட் ட்ரை பண்ணடா, இப்போ ட்ரை பண்ணியிருக்காரு கரெக்டா. ட்ரை பண்ணதில் நல்லா வந்திருக்குங்க ரிசல்ட்டு. கையிலையா
பேட்ல பட்டிருக்கான்றதா ஒரு பெரிய கேள்வி. பட்டிருந்துச்சுன்னா கண்டிப்பா அவுட்டு. இல்ல படல. ஸோ அதோட இங்க ஓவர் முடிவுக்கு வருது. At the end of 2 overs 23 for 0 wickets. 23 ரன்னுக்கு விக்கெட் இழப்பின்றி ஆடிட்டு இருக்காங்க. போன மேட்ச் லோ ஸ்கோரிங் மேட்ச். பட் இப்போ அடுத்த ஓவரோட முதல் பந்து அருமையான ஒரு பந்தா அமைஞ்சிருக்கு. பைஸ்ல ஒரு ரன். ஸோ இப்போ விஜயகுமார் ஸ்ட்ரைக்ல ஏவி. இன்னொரு ஏவியும் இங்க இருக்கான், ஆகாஷ் விக்னேஷ் கமெண்ட்ரியில். பட் இன்னைக்கு அவர் இங்க இல்லை. வந்து பல விதத்தில் கமெண்ட்ரி பண்ணிட்டு நடத்துக்கு வீட்டுக்கே போட்டு வர்றாரு. அடுத்த பந்து காத்துல கேட்சான்னு பார்த்தா இல்ல. கிளியர் ஹிட் அண்ட் கிளீன் ஹிட்டா அமைஞ்சிருக்குங்க. இது ஒரு வண்டர்ஃபுல் 6. ஸோ விஜயகுமார் ஒன் மேன் ஆர்மியா நின்று போராடிட்டு இருக்காரு. அண்ட் அவரை சப்போர்ட் பண்றது, சூப்பரா சப்போர்ட் பண்றது நம்ம பார்த்திபனும். ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சரமாரியா ரன்ஸை குமிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க டீமுக்கு. மைட்டி லயன்ஸ் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மைட்டி என்ற பேருக்கு ஏற்ற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. திரும்பியும் ஒரு ஷாட்டு கை மேல விழுதா. ஐயோ, முன்னாடி வந்திருந்தா ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். பட் இல்லை இல்லை இல்லை, அங்க ஒரு கேட்சை டிராப் பண்ணியிருக்காங்க. பட் பரவாயில்ல, பேட்டிங் டீம் லக்கி பாங்க. கேட்ச விட்டாங்க. சிங்கரே மாறிச்சு. இன்னொரு சிக்ஸரு. ஜாலியா இருக்குதுப்பா இந்த மேட்சை பாக்குறதுக்கு. ஏன்னா மாத்து கட்ல போட்டு பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டு அடிச்சுருக்காங்க. ஒரு 6 பவுண்டரியும். அடுத்த பால் 6 பவுண்டரியான்றதா பார்க்க வேண்டியதா இருக்கு. அண்ட் பவுலிங் டீம் கிட்ட இருந்து ஒரு பிரேக் த்ரூ இப்போ தேவைப்படுது. அண்ட் அந்த பிரேக் த்ரூ கிடைச்சதுன்னா மேபி திரும்பவும் அவங்க கேம்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இப்போ வரைக்கும் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க பேட்டிங் டீம். டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்தாங்க. அந்த டிசிஷன் ராங் அப்படின்றத ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்டா சொல்றாங்க. அடுத்த பந்து திரும்பவும் ஒரு புல் ஷாட். ஆனா இந்த வாட்டி பவுண்டரி போகாது. ஏன்னா அதுக்கு தான் ஒரு ஆளை நிக்க வச்சுக்கிறாங்க ஃபீல்டரா. ஜஸ்ட் சிங்கிளோட இப்ப விஜயகுமார் ஸ்ட்ரைக்ல 15 ரன் வந்திருக்கு இப்போ வரைக்கும் இந்த ஓவர்ல. ஆஹா இல்ல, இதுவும் ஒரு பெரிய ஷாட்டான முயற்சி தான். பட் எட்ஜ் வாங்கியிருக்கு. கீப்பரே ஓடி போய் எடுக்கிறாரு பால. ஆஹா, ஓவர் த்ரோ. கீப்பர் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்தது வேஸ்டா அமைஞ்சிருக்கு. எதுக்கு எடுத்தாருன்னா சிங்கிளோட முடிக்கணும் தான் எடுத்தாரு. பட் பரவாயில்ல, 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த 2 ரனோட 3 ஓவருக்கு 40க்கு விக்கெட் இழப்பின்றி ஆடிட்டு இருக்காங்க நம்ம மைட்டி லயன்ஸ். ஸோ நல்ல ஒரு ஸ்கோரு. இன்னும் 3 ஓவருக்கு திரும்பியும் இந்த 40 ரன்ஸ்னா 80லாம் வந்து பார்த்தீங்கன்னா இமாலய இலக்கா வந்து தென்படும் நம்ம பிகேசிசி அணியினருக்கு. ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் அவங்க பண்ணி ஆகணும் இந்த பிரேக் த்ரூ எடுக்கிறதுக்கு. அது என்ன மூவ்ன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
check. So no more drinks break. Players, drinks break கிடையாது. ஸோ ட்ரிங்க்ஸ் பிரேக் யாரும் எடுக்காதீங்க. 6 ஓவருக்கு ட்ரிங்க்ஸ் பிரேக் எடுக்கலன்னா உங்கள் ஃபிட்னஸ் எப்படி இருக்குன்றது நீங்களே பார்த்துவாங்க. ஸோ உதயா அவருடைய செகண்ட் ஓவரை போகிறதுக்காக வந்திருக்காரு. அண்ட் அந்த செகண்ட் ஓவரில் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் கிடச்சதுன்னா போதும் இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே கொண்டு வந்துடுவாங்க நம்ம பிகேசிசி அணியினர். அண்ட் அந்த ஒரு ஸ்பார்க், அந்த ஒரு பிரேக் த்ரூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்திபன் ஆன் ஸ்ட்ரைக். இப்போ சின்ன ஒரு தடுமாற்றம். ஸோ வினோத் சிசி அண்ட் பவர் கைஸ் இது ரெண்டு டீமோட கேப்டனும் இங்கே ஸ்டேஜ் மணிக்கும் கமெண்ட்ரி பாக்ஸ் அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். டாஸ் இருக்கு. சூப்பர் டெலிவரி, பட் ஆனால் டவுன் த லேக் போட்டிருக்காரு. ஒரு வைட். ஸோ இந்த மாதிரி ஹை ஸ்கோரிங் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஒயிட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா தான் அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பால் போகிறத நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுவீங்க. திருப்பியும் நீங்கள் ரிவர்ஸ் இப்போ முயற்சி, பட் இந்த வாட்டி டாட் பால் நினைக்கிறேன். அம்பையர் கிட்ட இருந்து எந்த சிக்னலும் வரவில்லை. அகைன் திரும்பவும் சிங்கிள், பட் சிங்கிளோட இப்போ ஸ்ட்ரைக்கு வர்றது யாரு? விஜயகுமார். ஸோ 9 பால்ல 21 ரன் வச்சிருக்காரு. இந்த ஹிட்டிங்கை கண்டினியூ பண்ணாருன்னா ஆகா ஓகோன்ற ஒரு ஸ்கோர் வரும். இல்லைங்க, சூப்பரா போட்டிருக்காருங்க. கார்பீனுக்கான அப்பீல் கேட்குறாங்க, பட் இல்லை. நாட் அவுட் என்ற குரல் இங்கே வந்திருக்குது அம்பையரோட வாயிலிருந்து. ஸோ விஜயகுமார் இங்கே டர்ன் அவுட் பண்ணுறாருங்க மேட்சை, அப்படியே திருப்பி போடுறாரு. ஸோ கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் கொடுக்குறாரு அவருக்கு. அடிச்சிருக்காருங்க, பட் அந்த டிப்ஸ் ஒர்க் அவுட் ஆகல. மேலே போட்டாங்க அண்ட் பவுண்டரியும் கிடைச்சிருக்கு. ஸோ இவங்க நிறுத்துற மாதிரி எனக்கு தெரியவே இல்லைங்க. ஸோ விஜயகுமார் இன்னொரு பவுண்டரியோட டீல் பண்றாரு இந்த பாலை. அவன் என்னடா இந்த ஓவரில் பவுண்டரிஸே வரலையேன்னு ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மைட்டி லயன்ஸ் அணியினரோட ஃபுல் டீமுக்கும் இந்தாங்க வாங்கிக்கோங்க ஒரு பவுண்டரி. ஆஹா சூப்பே போல்டுக்கான அப்பீல். எஸ் போல்டு. நான் சொன்ன மாதிரி இந்த ஓவரில் பிரேக் த்ரூ எடுப்பாரான்னு பார்க்கலான்னு பார்த்தோம், பட் பிரேக் த்ரூ வந்திருக்குங்க. ஸோ தேவையில்லாத ஒரு ஷாட்டு எனக்கு தெரிஞ்சு விஜயகுமார் கிட்ட இருந்து நல்லா ஆடிட்டு இருந்த பேட்ஸ்மேன், வெல் செட்டில் பேட்ஸ்மேன் இங்கே அவுட் ஆகிட்டு பவுலிங் திரும்ப நம்ம பார்க்குறோம். அண்ட் அதற்கு காரணம் விஜயகுமாரோட எக்ஸலன்ட் பவுலிங். நல்ல ஒரு யாக்கரை நெயில் பண்ணாரு. பெயில்ஸ் இருந்தால் பெயில்ஸ் பறந்திருக்கும், பட் பெயில்ஸ் இல்லை. ஸோ அடுத்த பேட்டரா சரத்குமார் பன்னீர்செல்வம் வந்திருக்காரு.
ஆஹா, ஒயிட் பால் கொடுக்கப்பட்டிருக்கீங்க. ஸோ உதயகுமார் விக்கெட்டை தொடர்ந்து ஒயிட போட்டிருக்காரு. பரவாயில்ல, ஒரு பெரிய பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காருங்க. அண்ட் நல்ல ஒரு பிரேக் த்ரூ. கடைசி பந்து ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர், இங்க பால் மிஸ் பண்ணிருக்காரு. 2 ரன்ஸுக்கான தயங்காம ஓடி இருந்தாங்கன்னா ஓடி இருக்கலாம். 2 ரன், 2 ரன் இல்ல 1 ரன் நினைக்கிறேன். ஸோ சிங்கிள் ஓடி இருக்காங்க. அந்த சிங்கிளோட 4 ஓவர் முடிவில் 48க்கு 1 நம்ம மைட்டி லயன்ஸ். ஸோ இப்போ பார்த்திபன் அடிச்சாகணும் இந்த எண்ணில இருந்து. ஸோ பார்த்திபனோட கையில தான் இந்த இன்னிங்ஸ் இப்போ இருக்குது. ஏன்னா அவர் தான் இப்போ அனதர் வெல் செட்டில் பேட்ஸ்மேன். அவுட் ஆகாம இருக்கிறது அவர் மட்டும்தான். ஸோ அடுத்த மேட்ச்க்கான டாஸ் இங்கே போடப்பட்டது பிட்வீன் வினோத் சிசி அண்ட் பவர் கைஸ் அணியினர். அண்ட் அதில் வினோத் சிசி டாஸை வின் பண்ணி போலிங் போகிறதா சூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு முடிவாக இருக்குமான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணி போலிங் போடுறது அந்த முடிவு இப்போ வரைக்கும் சாதகமாக அமையல அவங்களுக்கு. 1 லாஸ்ட் ஓவர் இந்த இன்னிங்ஸில். தரமாற்றம், பால் டெட். நாற்பத்தி 48க்கு 1. ஸோ 2 ஓவர் இருக்குங்க. முதல் பந்து கையில விழுந்திருக்கு. நல்ல ஷாட்டா இருக்குமான்னு பார்த்தோம் நம்ம. ஆனா லைட்டா நடந்து போன ஷாட்டா ஆயிடுச்சு. அது ஷாட்டா போட்ட பந்து தான். பட் நினைச்சிருந்தா பவுண்டரி ரோப் வெளியே தாண்டி அடிச்சிருக்கலாம். பட் ஸ்ட்ரைட்டா கையில எடுத்து போயிட்டாரு. ஸோ சரத்குமார் இங்கே அவுட் ஆகிட்டு பவுலிங் திரும்பி ஆகணும். அண்ட் நியூ பேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்ட்ரைக்கை வந்து பார்த்திபனுக்கு கொடுத்தாங்கன்னா பார்த்திபன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதை பண்ணுவாங்களா இல்லையான்றத. ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கிரி பிரீமியர் லீக் 2025 சீசன் 1 பிரசன்டட் பை நன்மங்கல ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் வி கிரி அவர்கள். இந்த டோர்னமெண்ட்டுக்கு மொத்த ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய விஷயம் ஒரு டோர்னமெண்ட். இந்த அதுவும் ஃப்ளட் லைட்ஸ் நடத்துறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கு எவ்வளோ செலவாகும் என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் வந்து நம்ம அண்ணன் வழங்கி இருக்கிறார். அடுத்த பந்தம் இங்க லெக் சைட்ல. ஐயோ மிஸ்ஃபீல்டு. 2 ரன் ஓடுறான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தேவையே கிடையாது. ஏன்னா பார்த்திபன் சைக்கிள் இருக்கணும்ன்றதுதான் திடுக்கிடும் தேவை. பால் ட்ராக் பண்ணனா இவங்க பேட்ஸ்மேன் மட்டும் டார்கெட் பண்ணுங்க ப்ரோ. பால் ட்ராக் பண்ண வேணாம். அடுத்த பந்து. ஸோ இந்த சிங்கிள் எடுத்ததுக்கான காரணம் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்திபன் சைக்கிள் இருந்தாருன்னா பெரிய ஷாட் வரும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ செகண்ட் ரன் ஓடு அப்படின்ற ஒரு குரல் இங்க வந்து அவங்களோட டீம்ல இருந்து வந்துச்சு. அந்த குரலை கண்டுக்காம சிங்கிள் எடுத்து ஒரு சிக்ஸர் வந்திருக்குங்க. திரும்பியும் பெரிய ஷாட். ஆனா காத்துல நிக்குது. நோமன் ஸ்டான்லியே விழுந்திருக்குங்க. பவுலர் பிடிச்சிருக்கலாம் பட் மிஸ் பண்ணிருக்காரு இங்க. ஸோ ஸ்ட்ரைட்ல நிக்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பால் எடுத்து போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்ட்ரைட்ல நிக்கிறவங்க பால் எடுத்து போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பால் தொலைவதற்கான வாய்ப்பு அதிகம்.
ஃபோன் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் ஓவர் ஆகிடுவீங்க. ஜெகன் ப்ரோ உங்களுக்கு தான். திரும்பியும் சைட்ல அடிச்சிருக்காரு, கேப்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எஸ், போயிருக்குங்க. சோ மிஸ்ஃபீல்டின் காரணமாக இங்க ஒரு பவுண்டரி வந்திருக்கு. பட் ஆனா மோகனோட பேட்ல இருந்து வந்திருக்கு இந்த வாட்டி. சிங்கிள் அடிக்க தான் முயற்சி, ஆனா அத பவுண்டரியா கொடுத்துருக்காங்க நம்ம வாரி வள்ளல் பிகேசிசி அணியினர். சோ பால் வந்துருச்சு, அதை எடுத்து போடுங்க. ப்ரோ நீங்க ஓவர் ஆயிடுவீங்க ஜெகன் ப்ரோ. அடுத்த பந்து காத்துல திரும்பவும் ஸ்லாக் ஸ்வீப். எஸ், ஓவர் சிக்ஸர். பார்த்திபன் மட்டும் தான் அடிப்பார்னு யாரா சொன்னது? இங்க மோகன் நானும் அடிப்பண்டா அப்படின்ற மாதிரி இங்க சிக்ஸ் அடிச்சிருக்காரு. 5 ஓவர் முடிவுல 66க்கு 2 நம்ம மைட்டி லயன்ஸ். ஸோ 6 ஓவர் மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஹையஸ்ட் ஸ்கோர் நினைக்கிறேன். 8 ஓவரில் 90 அடிச்சிருக்காங்க. பட் இப்போ 5 ஓவருக்கு 66. இன்னும் ஒரு ஓவர் ஸ்பேர் இருக்கு. 6 பந்துகள் மீதமுள்ள நிலையில் இங்கு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் மைட்டி லயன்ஸ். மணிராஜ் ஓவர் போட நினைக்கிறேன். bowler name என்ன ப்ரோ? bowler name என்ன? பாண்டி வந்திருக்காரு போடுறதுக்கு கடைசி ஓவர். சிறிதளவு நம்பிக்கையோட கடைசி ஓவரை போடுறதுக்காக. இந்த ஓவர் தான் பெரிய ஓவரா டர்ன் அவுட் ஆகுமான்றதை பார்க்கலாம். பார்த்திபன் ஆன் ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. ஸ்ட்ரைட்டா பால் போறதை பார்த்தா கண்டிப்பா பவுண்டரி போயிருந்தா நினைக்கிறேன். எஸ், பவுண்டரியும் போயிருக்கீங்க. முதல் பால் 4 ஓவர் ஆரம்பிச்சிருக்காரு, ஆனா 4 பத்தாது. பெரிய ஸ்கோர் அடிக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஓவர்ல இன்னும் 22 ரன் அடிச்சாருன்னா பார்த்திபன் அவருடைய 50 ரன் கம்ப்ளீட் பண்ணுவார் என்ற வெயிட் பண்ணி பார்க்கலாம். 5 பால் திரும்பியும் ஆஃப் சைட்ல, அங்க கேப்ல யாரும் இல்ல. ஃபீல்டர் வந்து ட்ரை பண்றாரு. இன்னொரு பவுண்டரி. இன்னொரு பவுண்டரி வந்திருக்கு. சோ இன்னைக்கு பார்த்திபன் தொட்டதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தங்கமா மாறிட்டு இருக்கு. இது லைட்டா ஒரு மிஸ் டைம் ஷாட் மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் திரும்பியும் ஒரு 4. சோ இன்னும் 4 பந்துகள் மீதமுள்ள நிலையில் பெரிய ஸ்கோர் வருமா? இல்ல கம்பேக் தேவைப்படுது பாண்டி கிட்ட இருந்து. எப்படி கம்பேக் பண்ண போறாரு, என்ன லைன்ல இருந்து வைக்க போறாரு, என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கும்? ஃபுல் டாஸ், ஆனா ஸ்ட்ரைட்டா கையில தான் போயிருக்கு. பரவாயில்ல, சிங்கிள் எடுக்கிறது ஓகே நினைக்கிறேன். பிகாஸ் போன ஓவர்ல மோகன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 ரன் பவுண்டரி அடிச்சாரு. அதே கான்பிடன்ஸோட திரும்பவும் இப்ப ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு மோகன். So Pandi bro, excellent bowling. Just a single after a 6 and a boundary. Only got 2 boundaries. திரும்பியும் இங்க ஸ்வீப் ஷாட்டுக்கான முயற்சி பண்ணல சரியா. திரும்பியும் சிங்கிள். 2 பால் இருக்கு. 2 பால்ல 2 சிக்ஸர் அடிச்சாருன்னா நல்லா இருக்கும் நம்ம மைட்டி லைன்ஸுக்கு. ஆனா பிகேசிசி அதோட நல்ல ஐக்யூ யோசிப்பாங்க நினைக்கிறேன். யோசிச்சு போட்டிருக்காங்க. திரும்பியும் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். 2 ரன்ஸ் ஓடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா செம்ம த்ரோ, அவங்க நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட் தான் சொல்லணும். லாஸ்ட் பால், 1 ஃபைனல் டெலிவரி.
4 ரன் அடிச்சாங்கன்னா 81, 3 ரன் அடிச்சா 80, 2 ரன் அடிச்சா 79, 80 டார்கெட்டா கொடுப்பாங்க. எது வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். பாண்டி அடிச்சிருக்காங்க. சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்ல ஓவர் த்ரோ 2 கிடைக்குது. எஸ், ஸோ 2 ரன். நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 79 அடிச்சிருக்காங்க 6 ஓவருக்கு மைட்டி லயன்ஸ் அணியினர். அண்ட் 80 ரன் அடிச்சா இந்த மேட்சை நம்ம பிகேசிசி அணியினர் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜெயிக்கிறாங்க இல்லைன்னு சொல்லிட்டு. 6 ஓவரில் 80 ரன் சேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிகாஸ் இவங்க அடிக்கிறாங்கன்னா அவங்களாலையும் அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். ஸோ ஆரவாரமான ஒரு தொடக்கம் தேவைப்படுது நம்ம பிகேசிசி அணியில் பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆஃப்டர் ஷார்ட் இன்னிங்ஸ் பிரேக். பிகேசிசியோட 12th மேன் நீங்க கமெண்ட்ரி பாக்ஸ் அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பிகேசிசி 12th மேன் நீங்க கமெண்ட்ரி பாக்ஸ் அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
அருமையாக போடப்பட்ட பருந்து 2 ரன்கள் மட்டுமே. சரத் டு பாண்டி. நல்ல ஒரு ஷாட், அருமையான ஃபீல்டிங். 1 ரன்கள் மட்டுமே. பாக்யராஜ் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. நல்ல ஒரு ஷாட்டுங்க. கேப்பில் பால் நல்லா ப்ளேஸ் பண்ணார். ஆனால் 1 ரன்கள் மட்டுமே. It's a dot ball. அருமையான ஃபீல்டிங்க. லாங் ஆஃப்ல 2 ரன்கள் மட்டுமே. நல்லா ப்ளேஸ் பண்ணார் கேப்பில். பட் ஆனால் நல்லா ஃபீல்டிங் பண்ணிட்டாங்க. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 7. ஓகே, ஸோ திரும்பவும் இங்கே கமெண்ட்ரி பாக்ஸ் நானும் மது. ஸோ தனா ப்ரோ கொஞ்ச நேரம் கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு சின்ன ஒரு அவசர வேலை, அதுக்காக போயிட்டு இருந்தேன். ஸோ ஒரு ஓவர் முடிவில் 7 ரன் வந்திருக்கு. பரவாயில்ல, ஒரு டீசெண்டான ஒரு ஸ்கோர் தான். ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. அண்ட் ரெக்வயர்ட் ரன் ரேட் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். பட் த சேஸ் இஸ் ஆனுங்க. எனி டைம் எனி திங் கேன் ஹேப்பன். ஜஸ்ட் பவர் பிளே யூஸ் பண்ணி ஆகணும் பேட்ஸ்மேன். டீப் இந்த கிரீஸ் நிற்கிறாரு. அதன் காரணத்தினால இங்கே அந்த ஷாட் கனெக்ட் ஆகலைங்க. ஸோ நல்லா உள்ள தள்ளி நிற்கிறாரு. கீப்பர் கிட்ட கேட்கிறாரு வைடா இல்லையான்னு பேட்ஸ்மேன். ஸோ அதுதான் இங்கே ஒற்றுமைங்க. ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டீம் தான், ஒரே ஏரியாவை சேர்ந்த பிளேயர்ஸ். திரும்ப ஸ்டிக்கு மேல பால். அற்புதமான ஒரு பந்து. ஸோ ரொம்ப கஞ்சத்தனமாக பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க நம்ம மைட்டி லயன்ஸ் அணியினர். ரன்னே கொடுக்காம திரும்பவும் நீங்க மேலே பட்டிருக்கே. பட் சிங்கிள் ஓடுவாங்க. பெரிய பிரேக் த்ரூ அண்ட் ஒரு ஸ்டார்ட், ஒரு ஸ்பார்க் தேவை. அந்த ஸ்பார்க் வருதா இல்லையான்றதை நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். மைட்டி லயன்ஸ் நல்லா போட்டிருக்காங்க இப்போ வரைக்கும் பவுலிங்க. சூப்பர் பால். திரும்பவும் ஒரு நல்ல பால். ஸோ சுபாஷே சூப்பரா போடுறாருங்க.
திரும்பவும் நல்ல பந்து, அடுத்த பந்தும் டாட் பால். எஸ், ஒன் ஃபைனல் டெலிவரி இந்த ஓவரில். சோஃபார் சூப்பராக போயிட்டு இருக்கு. பவுலிங் டீமுக்கு, பேட்டிங் டீமுக்கு இல்லை, பேட்டிங் டீமுக்கு நல்ல ஒரு ஸ்டார்ட் தேவைப்படுது. லெக் சைடில் அடிக்கப்பட வந்து பவுண்டரி. ஃபைனல் ஒரு பவுண்டரி வந்திருக்கு இந்த ஓவரில். பாக்யராஜ் அடிச்சிருக்காருங்க அந்த பவுண்டரியை. பட் பத்தாவது நிறைய பவுண்டரிஸ் தேவை இந்த மாதிரி. இரண்டாவது முடிவில் 13க்கு நோ லாஸ். for no loss. நம்ம PKCC. சரத்குமார் போல வந்திருக்காரு. அண்ட் வந்த இரண்டாவது பந்தே டாட் பால். அந்த ஒரு ரன் மட்டுமே வந்திருக்கு இந்த ஓவரில். 14க்கு நோ லாஸ். இப்போ வரைக்கும் டார்கெட் வந்து ஹிமாலய டார்கெட் 80 ரன் அடிக்கணும். மூணாவது ஓவர் பாதி கடல், இங்கே பாதி மேட்ச், இங்கே மன்னிக்கவும் பாதி இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு. இறங்கி வந்து ஸ்டேட்ல பவுண்டரி நினைக்கிறேன், இல்லை. சூப்பர் ஃபீல்டிங் எஃபர்ட். அங்கே அவர் கையில் படலன்னா டெஃபினட் பவுண்டரி. அது கையில் போட்டு தட்டி விட்ட காரணத்தினால ஜஸ்ட் 2 ரன்ஸ் நினைக்கிறேன். சர்ப்ரைசிங்ல சிங்கிள் மட்டும் எடுத்திருக்காங்க. அந்த சிங்கிளை தொடர்ந்து பெரிய ஷாட்னு நினைச்சேன், பட் ஆனால் இங்கே கையிலே போய் விழுந்திருக்குங்க. சூப்பர் பவுலிங் இங்கே. மைட்டி லயன்ஸ் ட்ரூலி த வின்னர் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ஆசை தான், பட் இருந்தாலும் 3 ஓவர் இருக்கு. டோன்ட் டச் தி பிக் ரைட் ஸ்கோர். ஸோ வீரா அந்த கேட்சை பிடிச்சிருக்காருங்க. லட்டு கேட்சை நிறைய மிஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம், பட் இப்போ சேஃபா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க இந்த கேட்சை. சம பந்து இங்க காலில் பட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ தூரம் வந்திருக்கு பவுண்டரி லைன் கிட்ட வரைக்கும். பிகாஸ் பின்னாடி எந்த ஃபீல்டுமே கிடையாது. ஈஸி டு அகைன். ஸோ 3 ஓவர் முடிவடைந்த நிலையில் அணிக்கு 17க்கு 1 விக்கெட் இழந்திருக்காங்க நம்ம PKCC அணியினர். ஸோ இதுல இருந்து இந்த மேட்சை ஜெயிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம். பட் இருந்தாலும் anything can happen in cricket at any time.
ஸோ ஃபீல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக மூவ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்கு, நடத்தி முடிச்சு இந்த டோர்னமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஆஹா, யாருங்க அந்த பவுலரு? ஸ்பெஷல் அஜித். ஐயோ, நேற்று வந்தவர் இன்னைக்கு வந்திருக்காரு பவுலிங்ல. ஸ்பெஷல் அஜித். ஸோ வந்த முதல் பந்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு யாக்கரை நெயில் பண்ணியிருக்காரு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு பேக் வந்து செம்ம ஹைட்டாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ரிலீஸ் கிடைக்கும். சொன்ன மாதிரி அகைன் ஒரு நல்ல ஷாட். இது லெக் சைடில் ஒரு ஸ்லாக் மாதிரி இருந்துச்சு. தரையோட போகிற காரணத்தினால அங்கே ஃபீல்டிங் எனக்கு தெரிஞ்சு இந்த டோர்னமெண்ட்டில் நிறைய ஃபீல்டிங் நான் பார்த்தேன். தரையோட போன பந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வேகமாக போய் தடுக்கிறாங்க இங்கே. அண்ட் கிரிக்கெட் பாலில் சாத்தியமானு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். டென்னிஸ் பாலில் அது சாத்தியம். அகைன் டாட் பால். ஸோ இன்னொரு சோகமான செய்தி என்னன்னா, இந்த மேட்சோட நானும் இங்கே கமெண்ட்ரி பாக்ஸ் வந்து நிறைவு பெறுகிறேன். திரும்பவும் நல்ல ஷாட்டு, திரும்பவும் லெஃப்ட் ஹேண்ட்ல திரும்பி நின்று அடிச்சிருக்காரு. ஜஸ்ட் சிங்கிள். ஸோ அஜித்தோட ஓவரை டேக் ஆன் பண்ணி ஆகணுங்க. இந்த மேட்சோட ரிசல்ட்டை மாற்றணும்னா பேட்ஸ்மேன் குமரேசன் அண்ட் பாக்யராஜ். திரும்பியும் இங்க ஸ்வீப் ஷாட், பேட் ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டர். அங்க ஃபீல்டர் தட்டு தடுமாறினாலும் திரும்பவும் எடுத்து போட்டிருக்காரு. ஜஸ்ட் சிங்கிள். ஆஹா, நோய்டா நோ பால் கொடுக்கப்பட்டிருக்கீங்க இங்க, ஃபுல் டாஸ். ஸோ இந்த தேவையே இல்லாமல் ஒரு நோ பால் வந்திருக்கீங்க. நம்ம மைட்டி லைன்ஸ் அணியினருக்கு நல்லா போயிட்டு இருக்கு மேட்ச், அவங்க கையில் இருக்கிற மேட்ச். ஸோ இப்போ ஒரு நோ பால் அண்ட் ஃப்ரீ ஹிட் கமிங் அப். இப்போ பியூட்டிஃபுல் ஃப்ரீ ஹிட்ல செமையா போட்டிருக்காருங்க. இதை அப்பவே போட்டிருந்தாருன்னா இந்நேரத்துக்கு ஓவர் முடிஞ்சிருக்கும். பட் பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா ஒரு பால் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியத்தோட ஒரு போட்ட ஒரு பந்து 4 பால் மணிக்கும் 4 ஓவர் முடிவில் 22-1. இதுக்கப்புறம் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா 38 இல்லை மணிக்கும் 58 தேவை 2 ஓவரில். அதாவது எல்லா பாலும் பவுண்டரி சிக்ஸருக்கு விளாசினாங்கன்னா இந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் விளாசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை, மைட்டி லைன்ஸ் இது வரைக்கும் எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காங்க அண்ட் சூப்பராக போட்டிருக்காங்க. அடுத்த ஓவர் போடுறதுக்காக பழனி இங்கே வந்திருக்காரு. அடுத்த எண்ணில் பழனி வந்த முதல் பந்து இங்க பவுண்டரியோடயா இல்ல சிக்ஸோட ஆரம்பிச்சிருக்காங்க. சிக்ஸோட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சிக்ஸை பார்த்ததுல இருந்து எனக்கும் வந்து எனக்குள்ளேயே வந்து உள்ளுக்குள்ள ஒரு டவுட் வருது, எதுக்குடா சொன்ன இந்த மேட்ச் முடியுன்றது. நான் இருக்கேன், நான் முடிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இந்த சிக்ஸ் மூலமா தெரிவிக்கிறாங்க குமரேசன். அடுத்த வந்து ஃபுல் டாஸிங் வச்சா மிஸ் பண்ணியிருக்காரு. இங்க ஃபுல் டாஸ் எனக்கு தெரிஞ்சு அடிச்சிருக்கலாம் தூக்கி. எனக்கு எக்ஸ்ட்ரா கவரில் போயிருந்தாருன்னா ஒரு பவுண்டரியோ இல்லை சிக்ஸர் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். பட் மடக்க ட்ரை பண்ணாரு, அதான் ஒரு சின்ன ஃப்ளா அங்க. இந்த பால் சிங்கிள் அமைஞ்சிருக்கு. அடுத்த அடி கீழான ஒரு அடிங்க, பெரிய சிக்ஸர் இங்க வந்திருக்குது.
இந்த சமயத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எஸ் இந்த மேட்ச்ல உயிர் கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி இப்பதான் வந்துட்டு இருக்குது பிகேசிசி அணியினருக்கு. அண்ட் இரண்டாவது சிக்ஸர் இந்த ஓவர்ல வந்திருக்கு. ஸோ 2 balls 13 runs ஆன் த போர்ட். இன்னும் 12 runs அண்ட் முனிக்கும் இன்னைக்கு ஒரு 15 runs வேணும். அடுத்த ஷாட்டுக்கான முயற்சி திருப்பியும் ஒரு சிங்கிள் தான் நினைக்கிறேன். எஸ் சிங்கிள் மட்டுமே ஓட முடியும். கீப்பர் கையிலே வந்திருக்கு பால். அதாவது பால் வந்து எங்கேயோ பிச் ஆகி டேர்ன் ஆகி பார்த்தீங்கன்னா கீப்பர் கையில் வந்திருக்கு. இந்த பாலுக்கு வந்து கீப்பர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் ஒரு சிங்கிள் 6-1 இப்போ இந்த பால் 6 போச்சுன்னா ஸ்ட்ரீக் கண்டினியூ ஆகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். 6 அடிப்பாரா குமரேசன்? இல்லைங்க நல்ல ஒரு டெலிவரியா போட்டு அமைச்சிருக்காருங்க. சிங்கிள் வந்துருக்குது. ஸோ கடைசி பால் 6 அடிச்சாருனா கூட ஸ்ட்ரீக் இல்லைனா கூட அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 6 இந்த ஓவருக்கு வந்ததா ஒரு கணக்கு இருக்கும். இல்லை ஜஸ்ட் சிங்கிளோட முடிக்கிறாங்க இந்த ஓவரை. அண்ட் சிங்கிளோட இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு நியர்லி இம்பாசிபிள் பிகேசிசி. அண்ட் இப்போ மைட்டி லயன்ஸுக்கு தேவை 6 லீகல் டெலிவரிஸ் டு சீல் தி விக்டரி. 6 பாலுக்கு 42 அசாத்தியமான ஒரு விஷயம், அடிக்க முடியாது கண்டிப்பா. டியூ டு கிரிக்கெட், வித் டியூ ரெஸ்பெக்ட் கிரிக்கெட்டோட படி பார்த்தோம்னா அடிக்க முடியாத ஒரு ஸ்கோர் தான். பட் இருந்தாலும் எனிதிங் கேன் ஹேப்பன் இன் கிரிக்கெட். ஒரு 2 லோ பால் போட்டு அந்த 2 லோ பால் 6 போச்சுன்னா அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன ஒரு வட்டம் தெரியும் பேட்ஸ்மேனுக்கு இடையில. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வரைக்கும் போலர் கையில் திரும்பவும் சுபாஷ், மணிக்கம் விநாயகம் தூக்கி போடப்பட்ட ஒரு பந்து. ஆனா அதுவும் இங்க மேல போய் விழுந்திருக்கீங்க. எனக்கு ஒரு பூ போல் நினைக்கிறேன். பூ விட்டார் ஃபர்ஸ்ட் பாலே. சிங்கிள் தான். அடுத்த பாலும் வைடா இல்லைங்க, பைக்ஸ் கொடுத்துருக்காருங்க. அவுட்டா? ஓ ஓகே. ஸோ அவுட்டு போல்டில் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். மணிக்கம் ரன் அவுட் ஆயிருக்கு. லெக் பைல சிங்கிள் ஓடுறதுக்கான முயற்சி, டைரக்ட் ஹிட். ஐயோ, அதனால தான் அவுட்டுங்க. இல்லைன்னா அவுட் ஆயிருக்கு வாய்ப்பு இல்லை. பிடிச்சி வச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக பேட்ஸ்மேன் அதுக்குள்ளே உள்ளே வந்திருப்பாரு. ஸோ இரண்டாவது விக்கெட் இங்கே இப்போ தான் இறங்குறாங்க நம்ம பிகேசிசி அணியினர். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் மைட்டி லயன்ஸ் இந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஃபுல் டாஸை திரும்பவும் மிஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே போல்டுக்கு ஃபீல் பண்ணுறாங்க தெரிஞ்சு ஃபீல்டிங் டீமு. ஏன்னா இன்சார்ஜ் பட்டுச்சு. திரும்ப நல்ல ஷாட் ஆஃப் சைடில் இன்னர் சர்க்கிளில் கீழ் ஃபீல்ட் மணிக்கம் கிளியர் பண்ணியிருக்கு. 2 ரன்ஸுங்க ஆன் த போர்ட். நல்ல அடி தரையில் அடிச்சதுனால திருப்பியும் ஒரு சிங்கிள். ஸோ அவ்வளோதான், இந்த மேட்சை நம்ம மைட்டி லயன்ஸ் அணியினர் ஒரு அபார வெற்றி தான் சொல்லணுங்க. ஏன்னா நல்ல ஒரு ஸ்கோர் அடிச்சாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். 6 ஓவருக்கு என்பதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுங்க. அவ்வளோதான். ஸோ அந்த டால்பரோட அவங்களோட வெற்றியை பதிவு பண்ணுறாங்க இந்த டோர்னமெண்ட்ல. இன்னொரு வெற்றி அவங்களுக்கு. ஸோ மேன் ஆஃப் தி மேட்ச் யாருக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் அ டவுட் விஜயகுமார். 25 ரன் 13 பந்து மணிக்கும் 12 பந்துகளில் 2 6 2 4. அவர் கொடுத்த அந்த ஸ்டார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த பெரிய ஸ்கோரை எட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
அடித்தளமாக இருந்தது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இங்கே நம்ம